Let's pray for today's word. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். Thank you, Father God, for your grace and unfailing love. You want all men to be saved, and you want us to come to a knowledge of the truth. So today we assemble together with an earnest heart before you. We know that the salvation and hope come from you, our God. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know the heart of God through your word. Please help us also to know the will of God through your word. Father God, we want to be fully anointed with your Holy Spirit. At this time, please fill each of us with your Holy Spirit. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. From now on, I am going to preach the gospel for you. நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பிரசங்கிக்க போகிறேன். Today's main text is John Gospel chapter 3 verse 16 and chapter 1 verse 12. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில இருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனமும் யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில இருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். Please read the John Gospel chapter 3 verse 16. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். முடிந்த லேப்டாப்ல இருந்து போடிங்கன்னா நல்லா தான் இருக்கும். In Tamil language. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தத்தின் பலனாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And John Gospel chapter 1 verse 12. 1ஆம் அதிகாரம் 12வது வசனமும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. God loves you so much. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். God sent the Son of God Jesus with flesh into the world for us. ஆண்டவராகிய தேவன் தாமே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாய் கூட நம்மை நேசித்து அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Jesus died crucifying on the cross and pouring out his blood for us. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Jesus was buried and was raised on the third day for our eternal life. அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் 3ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு அவர் நமக்காக கூட அவர் உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறார். Today I want to preach the gospel of God for you. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை தான் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். From now on I am going to preach the following subject. இப்பொழுது இந்த தலைப்பின் அடிப்படையில் இருந்து தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். Why must we believe in Jesus? ஏன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? To believe in Jesus, how must we do and what must we do? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு நம்புவதற்கு மற்ற காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். How were created the heavens and the earth and all things? ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் ஆண்டவர் எவ்வாறு ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். And who created them? இந்த காரியத்தை எல்லாம் உருவாக்கினது யாரு? By themselves or naturally? அது இயற்கையாக உருவாக்கப்பட்டதா அல்லது அது தானாகவே இருக்கக்கூடியதா இருக்கிறதா? The heavens and the earth were created by God in the beginning. ஆனால் நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் தேவன் வானத்தையும் பூமியும் அவர் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. In Genesis chapter 1 verse 1, God said to us, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் அவர் படைத்தார் என்று சொல்லி. And God created also the sun, the moon and the stars in the beginning. ஆண்டவர் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார். And God created also the sky, the earth and the sea in the beginning. அது மாத்திரமல்ல ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் கடலையும் அதில் வாழக்கூடியதான மச்சங்களையும் கூட தேவன் என்ன செய்தார்? ஆண்டவர் படைத்தார். God created all living things according to their kind in the beginning. ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாகவும் சித்தத்தின்படியாகவும் அதனுடைய வகை வகையாக தேவன் அதை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
God created a human being also, male and female, in God's own image. அது மாத்திரமல்ல, தேவன் அதே போல ஆண்டவர் மனுஷனையும் ஆணும் பெண்ணுமாய் கூட தேவன் படைத்தார். God created you also. ஆண்டவர் உங்களையும் அப்படித்தான் படைத்தார். Therefore, God loves you with unfailing love. ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த மாறாத அன்பு அதிகமாக நம்ம மேல இருந்தபடியினாலே அது அப்படி ஆயிற்று. The first man whom God created was Adam. முதலாவது மனிதனாக தேவன் படைத்தவர் ஒரு மனிதன், அவருடைய பெயர் ஆதாம். God created a woman as the helper for Adam. ஆதாமுக்கு ஒரு துணையாக ஒரு பெண்ணையும் ஆண்டவர் படைத்தார். She was his wife, named Eve. அவளுக்கு மனைவியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டவள் ஏவாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். At first, the first man Adam and Eve had no sin. முதலாவது ஆதாமும் ஏவாளையும் நாம் கவனிக்கும் பொழுது அவர்களிடத்திலே பாவம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். They lived happily through having fellowship with God. அவர்கள் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக அவர்கள் தேவனோடு கூட வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். But the Satan tempted Adam and Eve to commit a sin. ஆனாலும் சாத்தானானவன் அவர்கள் ரெண்டு பேரையும் பாவத்தை செய்யும்படியாக அவர்களை தூண்டிவிட்டான். Adam and Eve fell into temptation of Satan and they committed a sin. சாத்தான் கொடுக்கப்பட்டதான அந்த சோதனைகளிலே அவர் ரெண்டு பேரும் சிக்கி அந்த பாவத்துக்குள்ளாக அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Because of sin, they were separated from God. அந்த பாவம் அவர்களுக்குள்ள வந்ததனாலே தேவனிடத்தில் இருந்ததான அந்த உறவு அவர்களிடத்திலிருந்து அது பிரிக்கப்பட்டு போனது. All the descendants of Adam also became sinners because of the sin of Adam, their forefather. அது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாக ஆதாமின் மூலமாக இந்த பாவம் வந்தபடியினாலே முற்பிதாக்கள் தொடங்கி இன்று வரைக்கும் அந்த பாவத்தினுடைய கிரியைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Therefore, because all men became sinners, there is no one righteous in this world, not even one. அது நிமித்தமாக எல்லா மனிதர்களும் பாவத்தில் விழுந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது ஒருவனும் நீதிமான் இல்லை என்று நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். God says to us through the scriptures as follows. அதனால வேதம் நமக்கு இப்படியாய் கூட நமக்கு காண்பிக்கிறது. Romans chapter 3 verse 10. There is no one righteous, not even one. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. Romans chapter 3 verse 11. There is no one who seeks God. அங்கே சொல்லப்பட்டிருக்கு 11வது வசனத்துல தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி. Romans chapter 3 verse 23. All have sinned and fall short of the glory of God. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாரும் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Because of sin, men live by being afflicted with disease and troubles. ஆகையினால இந்த பாவம் அவர்கள் வாழ்க்கையில வந்தபடியினாலே மனிதர்கள் பலவிதமான பிரச்சனைகளிலும் பலவிதமான நோய்களிலும் அவர்கள் சிக்கொண்டு பாதிக்கப்பட்டு வாழக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வந்தது. And they will die and will be thrown into the earth. அப்படி பாவத்திலே அவர்கள் வாழுகிறபடினாலே அவர்கள் ஒரு நாளிலே அவர்கள் இறந்து அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். And they will be tormented forever in the lake of fire. அது மாத்திரமல்ல, அவர் நிரந்தரமாக அக்கினி என்று சொல்லப்படுகிறதான அந்த நரகம் என்கிற கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். But God bless you. ஆனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. All the blessing in our life is given only by God, our Creator. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அது தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். Men are continually trying to get the abundant life through their own effort. அது மாத்திரமல்ல, ஆண்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளினாலே நாம் நன்மைகளை பெறக்கூடும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களில் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். But men cannot enjoy the blessing of God because they are sinners. அது மாத்திரமல்ல, மனிதன் தானாகவே தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்றால் அவனுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினாலே. The sinners live being afflicted by war, disease, famine, and natural disaster. அது மாத்திரமல்ல, இந்த பாவத்தின் விளைவாக பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். உதாரணத்துக்காக போர் பற்ற காரியங்கள், பஞ்சங்கள், பலவிதமான நோய்களிலே நாம் பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம்.
the sinners are being afflicted by several troubles in this world. ஆகையாலே இந்த உலகத்திலே நாம் வாழுகிற இந்த நாட்களிலே இந்த பாவம் நமக்குள்ள இருக்கின்றபடியினாலே நாம் எல்லோரும் பலவிதமான இன்னல்களுக்கு நாம் ஆளாகிறவர்களாக இருக்கிறோம். And someday they shall die and shall be judged by God. இப்படி பாவத்துக்குள்ளாக இருந்து ஒரு நாளிலே அவர்கள் மரித்து விடுவார்கள், அவர்கள் தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். They shall be thrown into the hell and shall be tormented forever in the hell. அது மாத்திரமல்ல, அவர்கள் நித்திய காலமாக அவர்கள் அக்கினி நரகத்திலே அவர்கள் தள்ளப்பட்டு வேதனைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். What is the hell? நரகம் என்றால் என்ன? The hell is the lake of fire where sinners shall be tormented forever. பாவிகள் நிலையாக எப்பொழுதும் எரிகிற ஒரு இடமாக கருதப்படுகிறது தான் நரகம் என்று வேதம் சொல்கிறது. In the hell there is only eternal punishment. அது நித்திய அக்கினியாக, நித்திய தண்டனையாக அது மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. At that place the sinners shall live being tormented forever. அவர்கள் எப்பொழுதும் நித்திய காலத்திற்கு அவர்கள் அந்த இடத்திலே இருந்து வேதனைப்படக்கூடிய ஒரு இடமாக அங்கு இருக்கிறது. This is the punishment of God toward the sinners and the result of sin. இது தேவனாலே பாவியாக மரித்து போகிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனையாகவும் விளைவாகவும் அது இருக்கிறது. God loves all men very much. ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் அவர் மிகவும் நேசிக்கிறார். But man cannot enjoy God's love because of sin. மனிதன் தேவனுடைய அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அவனால் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பாவம் அவனுக்குள்ள இருப்பதனாலே. Then how can we solve the problem of our sin? அப்படியானால் நாம் இந்த பாவத்தினுடைய இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும்? Man cannot solve the problem of his sin just through his own effort. மனிதனுடைய தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அல்லது அவருடைய செய்கையினாலேயே அவனால் அந்த பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்க முடியாது. When we die, we must go to God, the Creator, because God created us all. ஒரு நாளிலே மனிதன் அவன் மரிக்கும் பொழுது அவன் தன்னுடைய படைத்த தேவனிடத்தில் அவன் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஏனென்றால் தேவன் அவனை படைத்தார், அவனை நிச்சயமாகவே அவனிடத்திலே அவன் காரியங்களை கேட்பார். To go to God, man has to solve the problem of his sin while he lives in this world. அவன் தேவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதன் வாழும் போதே தன்னுடைய பாவங்களை அவன் தீர்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறான். Man cannot solve the problem of his sin by himself. அதாவது மனிதன் தன்னுடைய பாவங்களை தானாகவே தீர்த்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறபடினாலே மனிதன் பாவியாக இருப்பதால் தன்னுடைய முயற்சிகளினாலே அவன் பாவங்களை தீர்க்க ஒருபோதும் முடியாது. Because man is a sinner, he cannot solve his sin through his own effort. அவனுடைய சொந்த முயற்சிகளினாலே தன்னுடைய கிரியைகளினாலே அவன் அந்த பாவத்தை நீக்க முடியாது. Then what is his own effort? என்ன அவனுடைய சொந்த முயற்சி? His own efforts means such as doing good, philosophy or any religion. அதாவது நன்மை செய்கிறபடினாலே அல்லது மத தத்துவங்கள் அல்லது மத சம்பந்த கொள்கைகளை அவர்கள் பின்பற்றுகிறதுனாலே தங்களுடைய பாவத்தை அவர்கள் நிராகரிக்க முடியாது. All men are continually trying to go to God through these efforts. இந்த முயற்சிகள் மூலமாக அவர்கள் இதை செய்வதனாலே அவர்கள் தேவனிடத்தில் செல்ல முயற்சிக்கிறார்கள். We cannot solve our sin just through good deeds and religion. ஆகையினாலே நம்முடைய நல்ல செயல்களினாலே அல்லது மதத்தை தொழுகிறதுனாலே நம்முடைய பாவங்களை நாம் நீக்க முடியாது. We cannot solve our sin just through cultivating our mind and philosophy. அல்லது நம்முடைய மனோ தத்துவத்தின் மூலமாகவோ அல்லது நம்முடைய நல்ல காரியத்தை நாம் வளர்ப்பது மூலமாகவோ நம்முடைய பாவங்களை நாம் தீர்க்க முடியாது. God says to us this in Galatians chapter 2 verse 16. வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 17 நாம வாசித்து பார்க்கும்போது No one will be justified by observing the law. அது வசனம் வாசிக்கிறீங்களா? 2:16 கலாத்தியர் 2:16 17. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமோ பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. If man does
does not solve his sins, he cannot reach God. அவன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் சொந்தமாகவே இந்த பாவங்களை அவனால தீர்க்க முடியாது, அல்லது நியாய பிரமாணத்தின் மூல கிரியைகளினாலே அந்த காரியத்தை செய்ய முடியாது. Then how must we do to be saved from our sins? அப்படின்னா இந்த பாவத்தில இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? What must we do? நாம கண்டிப்பாக ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். We cannot remove our sins whatever we do by our own way. நாம நம்முடைய வழிகளிலே அதை செய்ய முடியாது, ஆனாலும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. But there is only one way to solve our sins. ஒரே ஒரு வழியின் மூலமாகத்தான் நம்முடைய இந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு காரியம் உண்டு. It is only the way that God the Creator forgives our sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்க நமக்காக அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இது முடியும். We cannot remove our sins by ourselves. நம்முடைய பாவங்களை நாமளே சொந்தமாக நீக்கிவிட ஒருபோதும் முடியாது. But our sins will be removed when God forgives us. தேவன் நம்மை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோம். Therefore God sent his one and only Son into the world to forgive us. அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். John Gospel chapter 3 verse 16. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். God gave his one and only Son for us because he loved us so much. தேவன் நம்மை அதிகமாக நேசித்தபடியினாலே ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பினார். God sent his one and only Son for us not to perish and have eternal life. ஆண்டவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் ஒருவரும் அழிந்து போகாமல் நாம் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையப்படும்படியாகவே அவரை அனுப்பினார். And God made his one and only Son die instead of us. அதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரிக்கவும் செய்தார். God's Son died instead of us and atoned for our sins through his death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தபடியினாலே அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் பரிகாரமாக அவர் நமக்கு செய்தார். He died for us, being afflicted and pouring out all his blood on the cross. நம்முடைய வாழ்க்கையிலே நாம துன்பப்பட வேண்டிய காரியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் நம்முடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிலுவையிலே அவர் நமக்காக அவர் கொட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He was buried and raised on the third day according to the scripture. வேத வாக்கியங்களின்படி அது அப்படியாகவே நிறைவேற்றப்பட்டது. Who is he? அவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது He is Jesus the Christ our Lord for us to believe in him. அவர் யார் என்றால் நமக்காக வந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். He died for us instead of us. அவர் நமக்கு பதிலாக மரித்தார். His atoning death made it possible for us to be forgiven of our sins. நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அக்கிரமத்திற்காக தேவன் தம்முடைய குமாரனை அவர் நமக்காக அவர் அனுப்பினார். That is the reason why we have to believe in Jesus Christ. அது எதற்காக என்றால் நாம் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. Only Jesus Christ, the Son of God, is the way to solve our sins. நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, Jesus is the only way for us to be saved from our sins. நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழி என்று நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். John Gospel chapter 14 verse 6. Please read the அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்கிறார். Jesus died instead of us. இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் மரித்தார். He is God's one and only Son. அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து என்று. He is the Son of God. அவர் தேவனுடைய குமாரன்.
we can be saved not by anything else, but by believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறதே தவிர வேற எந்த வழிகளினாலும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. Galatians chapter 2 verse 16. Read one more. படித்த அந்த வசனத்தின் படியாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தை அவன் கடைபிடிப்பதினால் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. Acts chapter 4 verse 12. Please read in Tamil. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படவில்லை. Whoever believes in Jesus shall not perish but have eternal life. இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகாமல் அவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். We must surely do one thing to be forgiven from our sins by God. ஆகையாலே தேவனிடத்தில் இருந்து நாம் மன்னிக்கப்படுவதற்கு நாம் நிச்சயமாகவே நாம் இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். We must acknowledge that Jesus died instead of us. நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்பதை நாம ஒப்புக்கொள்ள வேண்டும். Jesus is the Son of God. ஆண்டவராகிய தேவன் அவர் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி and we must believe in him as our savior. அது மாத்திரமல்ல அவரே நம்முடைய இரட்சகர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். Apostle chapter 16 verse 30 and 31. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30 31வது வசனத்தின்படி அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி What must I do to be saved? ஒரு காரியத்தை நாம் இங்க செய்வதனாலே நாம பாதுகாக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். Believe in the Lord Jesus and you will be saved. இயேசு கிறிஸ்துவை நம்புவதனாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவோம். Believing in Jesus Christ is the only way that we can be forgiven by God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வழி கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. Then who is Jesus? யார் அந்த இயேசு கிறிஸ்து? Jesus, the Son of God, has already existed before the world began. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்திலே இருக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Jesus, the Son of God, created all the things with the Father God. அது மாத்திரமல்ல தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவோடு இணைக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதையும் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். Therefore, Jesus is the creator God. ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்று சொல்லி நாம் அறிகிறோம். And he also created all the mankind. அது மாத்திரமல்ல அவர் மனிதர்களையும் அவர் படைத்தவராய் இருக்கிறார். Jesus governs our life and death, our prosperity and adversity, our blessing and curse as the Lord of all. அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் மரணத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய செழிப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் படைத்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். Our life and blessing and prosperity all are in the hand of Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், செழிப்புகள் இவை அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம். Our death and adversity and curse all are in the hand of Jesus Christ. நம்முடைய மரணம், துன்பம், சாபம் அத்தனையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. Jesus is the Son of God who has been from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாலே அனுப்பப்பட்டவர். அவர் ஒரு படைப்பாளர், அவர் ஒரு இரட்சகர். நம்முடைய பாவங்களை காப்பாற்றும்படியாக அவர் அனுப்பப்பட்டவர். Jesus is the creator God who created all things in this world. இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் முதன்மையான ஒரு படைப்பாளராக அவர் இருக்கின்றார். Jesus is the Savior, the Christ who saving us from our sins. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ரட்சிப்பையும்
நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கவும் அவரே தெய்வமாக இருக்கிறார். Therefore, if we believe in Jesus Christ, we can be forgiven and become the children of God. அப்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே முழுவதுமாக அவரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுவோம். ஆமென் சொல்லுவோம். I want to ask you one thing. உங்களிடத்திலே நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். Why must you believe in Jesus? நீங்க ஏன் இயேசுவை நம்ப வேண்டும்? It is because all have sinned and are destined to die and punished. ஏனென்றால் ஒரு நாளிலே நாம் இந்த பாவத்துக்குள்ளே இருந்து ஒரு நாளிலே நம்ம மரிக்க நேரிடும். அப்படி மரிக்க நேரிடும் போது நாம் தண்டிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். The punishment is going to the hell and being tormented forever in there. அந்த தண்டனையானது அது நிரந்தர காலமாக அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. Therefore, all must be forgiven and saved from sin and not be punished. அதனால எல்லாரும் இந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அது தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. All men must believe in Jesus as the Lord, the Savior, the Christ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்றும் அவர் கிறிஸ்து என்றும் அவர்களை நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. For he is the one whom God sent as the Savior into the world. ஆகையினால் தான் தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அவரை ஒரு இரட்சகராக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அனுப்பினார். For Jesus, the Son of God, solved all our problems of sin by his death. ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தின் பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய மரணத்திலே நமக்காக அவர் தீர்த்து முடித்தார். So we must believe that Jesus is the only way to go to God. ஆகையினாலே நாம் தேவனிடத்திலே நாம் செல்வதற்கு உண்டான வழி கிறிஸ்து என்று நாம் நம்ப வேண்டும். Whoever receives Jesus Christ and believes in his name becomes the children of God and he was eternal life. யாரெல்லாம் தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு தருகிறார். God declares this in the scripture as follows. ஏனால் வேதம் அப்படி சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே John Gospel chapter 1 verse 12. 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் உண்டாம். John Gospel chapter 1 verse 12. Yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. யாரெல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனை தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் அவங்களுக்கு தருகிறார். Did you all receive Jesus in your heart? உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Did you believe that Jesus is the Son of God and the Creator God? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அவர்தான் படைப்பாளர் அவர்தான் உண்மையாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று? Do you believe that the Son of God came with flesh into the world? ஆண்டவராகிய தேவன் நமக்காக இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? ஆமான்னு சொல்லுங்க. Do you believe that the Son of God who came with flesh is Jesus? ஆண்டவராகிய தேவன் நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? Do you believe that Jesus is the Savior God who died instead of you? ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக அவரே நம்முடைய இரட்சகராக வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that Jesus was resurrected for our eternal life? நம்முடைய நித்திய வாழ்வுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that God exalted Jesus to the highest place? ஆண்டவர் உன்னதமான நிலையிலே நம்மளை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? Do you believe that Jesus' name is the highest name above all names? எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமம் மேலான நாமம் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that
every knee should bow at the name of Jesus. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எல்லா முழங்கால்களும் எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கும் என்று விசுவாசிக்கிறீங்களா? Such believers become the children of God and were forgiven by God. இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Such believers became the children of God and were forgiven by God. இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் தேவனால அவர்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். When they are recovered to have fellowship with God. அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்படி வரும் பொழுது அவர்கள் தேவனோடு கூட மறுபடியுமாக நல்ல ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறார்கள். And they can live enjoying God's blessing and eternal life. அது மாத்திரமல்ல, அவர்கள் நித்திய வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் சுகமாக ஆசீர்வாதத்தோடு கூட வாழும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். Therefore we must believe in Jesus Christ, the Son of God. ஆகையினால் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. I want to ask one more thing to you. நான் இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் கேட்க விரும்புகிறேன். Where will you spend your eternity? உங்களுடைய நித்திய வாழ்க்கையை நீங்கள் எங்கே போய் கழிப்பீர்கள் அல்லது எங்க போய் நீங்க அதை முடிப்பீங்க? There are three sure and definite facts in our life. மூன்று காரியங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதாக இருக்கிறது. The first, முதலாவது காரியம், someday we shall surely die. அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரொம்ப பேருக்கு பிடிக்காது இந்த வார்த்தை. அதனால உங்க வீட்டில் சொல்றாங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க நல்லா வாழணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள்ல கண்டிப்பா நிச்சயமா செத்து தான் போகும். All men to say, ஒரு நாள்ல நம்ம கண்டிப்பா செத்து போயிருவோம். someday we shall surely die. கண்டிப்பா. The second, இரண்டாவது, we don't know the day when we die. நாம எப்ப செத்து போறோம்னு தெரியுமா? தெரியாது. The third, மூன்றாவது, after this we shall go to one place where we dwell forever. நம்ம இறந்த பிற்பாடு எங்கேயோ ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். We all wish to be healthy and happy and wish to live for long time. நாம எல்லாத்தையும் விட்டுட்டு நாம நீடிய காலமாக நித்திய காலமாக இருக்க போகிற ஒரு இடத்துக்கு நம்ம செல்ல போகிறோம். But you don't know what will happen in a day. அந்த நாள்ல அது என்ன உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. If you die tonight, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியில நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டால், are you sure you can go to God? நீங்க இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு? Amen. Amen. Now you must decide whether you believe in Jesus Christ. உங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னா தயவு செய்து இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்தமாக இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்க போகிற இடத்தை நீங்கள் அறிவீர்கள். அவர் கொஞ்சம் குறைவா சொல்றாங்க, நான் கொஞ்சம் கூட்டி சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெளிவா புரியுதுன்றதுக்காக. If you don't solve the problem of your sin, then you live being afflicted in this world and someday you will die. ஒரு நாளிலே நாம இப்படிப்பட்டதான இந்த மரணத்துக்குள்ளாக நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே நாம நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான இந்த காரியத்தில் இருந்து நாம் விடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். After this you will be judged and punished by God. அப்படி இல்லாவிட்டால் ஒரு நாளிலே நாம் தேவனாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். After this you will be tormented for eternity in the lake of fire. ஒரு நாளிலே நாம அதை மறித்து அப்படி நாம் போகும் பொழுது நாம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த நித்திய அக்கினி என்கிறதான அந்த இடத்திலே நாம நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். John Gospel chapter 1 verse 12, yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. யாரெல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனை தம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் அவங்களுக்கு தருகிறார். Did you all receive Jesus in your heart?
உங்களுடைய இதயத்திலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Did you believe that Jesus is the Son of God and the Creator God? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அவர்தான் படைப்பாளர், அவர்தான் உண்மையாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று? Do you believe that the Son of God came with flesh into the world? ஆண்டவராகிய தேவன் நமக்காக இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? ஆமான்னு சொல்லுங்க. Do you believe that the Son of God who came with flesh is Jesus? ஆண்டவராகிய தேவன் நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? Do you believe that Jesus is the Savior God who died instead of you? ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக அவரே நம்முடைய இரட்சகராக வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that Jesus was resurrected for our eternal life? நம்முடைய நித்திய வாழ்வுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that God exalted Jesus to the highest place? ஆண்டவர் உன்னதமான நிலையிலே நம்மளை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமா? Do you believe that Jesus' name is the highest name above all names? எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமம் மேலான நாமம் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that every knee should bow at the name of Jesus? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எல்லா முழங்கால்களும் எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கும் என்று விசுவாசிக்கிறீங்களா? Such believers become the children of God and were forgiven by God. இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Such believers became the children of God and were forgiven by God. இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் தேவனால அவர்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். Then they are recovered to have fellowship with God. அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்படி வரும் பொழுது அவர்கள் தேவனோடு கூட மறுபடியும் நல்ல ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறார்கள். And they can live enjoying God's blessing and eternal life. அது மாத்திரமல்ல, அவர்கள் நித்திய வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் சுகமாக ஆசீர்வாதத்தோடு கூட வாழும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். Therefore we must believe in Jesus Christ, the Son of God. ஆகையினால் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. I want to ask one more thing to you. நான் இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் கேட்க விரும்புகிறேன். Where will you spend your eternity? உங்களுடைய நித்திய வாழ்க்கையை நீங்கள் எங்கே போய் கழிப்பீர்கள் அல்லது எங்க போய் நீங்க அதை முடிப்பீங்க? There are three sure and definite facts in our life. மூன்று காரியங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதாக இருக்கிறது. The first, முதலாவது காரியம், someday we shall surely die. அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரொம்ப பேருக்கு பிடிக்காது இந்த வார்த்தை. அதனால உங்க வீட்டில் சொல்றாங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க நல்லா வாழணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள்ல கண்டிப்பா நிச்சயமா செத்து தான் போகும். All men to say, ஒரு நாள்ல நம்ம கண்டிப்பா செத்து போயிடுவோம். someday we shall surely die. கண்டிப்பா. The second, இரண்டாவது, we don't know today when we die. நாம எப்ப செத்து போறோம்னு தெரியுமா? தெரியாது. The third, மூன்றாவது, after this we shall go to one place where we dwell forever. நம்ம இறந்த பிற்பாடு எங்கேயோ ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். We all wish to be healthy and happy and wish to live for long time. நாம எல்லாத்தையும் விட்டுட்டு நாம நீடிய காலமாக நித்திய காலமாக இருக்க போகிற ஒரு இடத்துக்கு நம்ம செல்ல போகிறோம். But you don't know what will happen in a day. அந்த நாள்ல அது என்ன உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. If you die tonight, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியில நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டால், are you sure you can go to God? நீங்க இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு? Amen. ஆமென். Now you must decide whether you believe in Jesus Christ. உங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னா தயவு செய்து இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்தமாக இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்க போகிற இடத்தை நீங்கள் அறிவீர்கள்.
அவர் கொஞ்சம் குறைவா சொல்றாரு, நான் கொஞ்சம் கூட்டி சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெளிவா புரியுதுன்றதுக்காக. If you don't solve the problem of your sin, then you live being afflicted in this world and someday you will die. ஒரு நாளிலே நாம இப்படிப்பட்டதான இந்த மரணத்துக்குள்ளாக நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே நாம நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான இந்த காரியத்தில் இருந்து நாம் விடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். After this, you will be judged and punished by God. அப்படி இல்லாவிட்டால் ஒரு நாளிலே நாம் தேவனாலே நாம நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். After this, you will be tormented for eternity in the lake of fire. ஒரு நாளிலே நாம அதை மறித்து அப்படி நாம் போகும் பொழுது நாம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த நித்திய அக்கினி என்கிறதான அந்த இடத்திலே நாம நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். Not you, but unbeliever. I did not say to you. I say to unbeliever. Unbeliever, அதாவது அவிசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு. After this, you will be tormented for eternity in the lake of fire. அதுக்கு பிற்பாடு நாம நித்திய காலமாக அந்த அக்கினிக்குள்ளாக இருப்போம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். Do you have no sin? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்ககிட்ட ஒரு பாவம் கூட இல்லையா? Not even one sin? அத்தனை பேரும் உத்தமர்கள் தானா? ஒரு பாவம் கூட இல்லையா? If you think that you have even a little sin, you must believe in Jesus. பெரிய பாவமோ சின்ன பாவமோ ஏதோ ஒண்ணு நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நாம நிச்சயமாக இன்றைக்கு நாம இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The scripture declares that there is no one righteous, not even one. ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஒருவன் கூட அவன் எப்படி இல்லையா நீதிமானாக இல்லை. தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக ஒருவனும் நீதிமானாக தேவனை தேடுகிறவனாக இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Being forgiven by believing in Jesus Christ means that you become a children of God. ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் நாம ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கலாம், ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம். ஆனா நம்ம மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம இயேசுவின் இடத்தில் நம்ம வரும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். Becoming a children of God means that you have fellowship with God. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படும் பொழுது நாம் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுல நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக அவரோடு கூட நம்ம வாழ்வோம். Becoming a children of God means that you can enjoy God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடியதான ஒரு வழியாகவும் அது இருக்கிறது. Becoming a children of God means that you have eternal life. தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு நாம் சாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். Are you God's children? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? ஆமான்னு சொல்லுங்க தயவு செய்து. நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் தேவ பிள்ளைல நினைச்சிட போறாரு. Then you have eternal life. ஆகையால உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க, கை தட்டுங்களா? ஹல்லேலூயா. If you answer, I don't know whether going to God or not, then you must confess to believe in Jesus Christ right now. நித்திய ஜீவனை நாம் பெறுவது நம்முடைய வாழ்க்கைக்கு பாவத்துக்கு அது ஒரு காரணமாக நமக்கு இருந்தாலும் ஆனாலும் அந்த பாவத்துக்குள்ளாக இருந்து நாம தண்டிக்கப்படாதபடிக்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? இந்த ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு தருகிறார். Having eternal life means that you will not be punished eternally because of sin. ஆகையாலே இந்த பாவத்தினுடைய காரணத்தினாலே நாம பலவிதமான இந்த தண்டனைக்குள்ளாகவே நாம போகிறோம். ஆனாலும் தேவன் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். This is God's grace and God's blessing for us. இது தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறதான மகா பெரிய ஈவாகவும் கிருபையாகவும் இருக்கிறது. You cannot get these blessing to doing good things and morality. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க நல்ல காரியத்தை செய்கிறதுனாலயோ அல்லது ஒழுக்கத்தினாலயோ நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். You cannot get these blessing by cultivating your mind and any religion. அல்லது மதத்தை தொழுது கொள்வதனாலயோ அல்லது மன சம்பந்தப்பட்ட ரீதியாகவோ இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. You can get these blessing all by only believing
that Jesus is the Son of God and the Savior and the Christ. செழிப்பும் ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் இந்த சகல ஆசீர்வாதங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். His grace and blessing are the gift of God. இந்த ஆசீர்வாதங்கள் அது தேவனாலே கொடுக்கப்படுகிற மகா பெரிய ஈவாக இருக்கிறது. You can get them free of charge and only by God's grace. இந்த ஆசீர்வாதம் நாம் தேவனிடத்திலிருந்து நாம் விலை கொடுத்து வாங்கவில்லை, நாம் இலவசமாக நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். Because redemption also is the gift you must receive this gift right now. ஆகையால இப்பொழுதே இந்த இலவசமான இந்த நல்ல ஒரு பரிசு, இந்த மீட்பு என்கிறதான சொல்லப்படுகிற இந்த ரட்சிப்பின் பரிசை நாம் இப்போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். Now God came here and be with you to forgive your sins. ஆகையால தேவன் இப்பொழுது இந்த இடத்திலே நம் மத்தியில வந்து அவர் அசைவாடுகிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Don't reject the gift of God. ஆகையாலே நம்ம தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Right now receive Jesus in your heart and believe in Jesus Christ. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் மனம் திறந்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Believe that Jesus is the Son of God, the Savior, the Christ and your Lord. ஆகையால் நாம் விசுவாசிப்போம், அவரே கிறிஸ்து என்றும் அவரே இரட்சகர் என்றும் அவரே மீட்பர் என்றும் நாம் விசுவாசிப்போமாக. Now you must decide to be forgiven and to be saved to go to God. ஆகையாலே இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நாம் செய்து தேவனுடைய சமூகத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். If you receive Jesus in your heart and believe Jesus is your Savior, you will be forgiven by God and you will be saved from your sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம ஏற்றுக்கொண்டு அவரே தேவனும் அவரே இரட்சகரும் என்று நம்முடைய இருதயங்களை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாவங்களிலிருந்து முற்றிலுமாக நம்மை மன்னித்து விட அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Now Jesus Christ came here through the Holy Spirit to forgive your sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் மூலமாக நம்முடைய பாவத்தை மன்னிக்க இந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். Now Jesus came here to save you and to have fellowship with you. இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் கூட அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளவும் ஆண்டவர் இங்கு வந்திருக்கிறார். Now Jesus says to us as follows. ஆண்டவர் அதை பின்பற்றும்படியாக நாம் இங்க பார்க்கிறோம். Matthew chapter 11 verse 28. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me and I will give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Now is the time of God's favor. Now is the day of salvation. இதுவே ரட்சிப்பின் நாள், இதுவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. Receive Jesus in your heart and believe in His name. இந்த வசனத்தின் பிரகாரம் வேதம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். Then you may be saved. அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். Now confess with your mouth, Jesus is my Lord. இப்பொழுதே நாம் நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி. ஆமென். And believe in Jesus with your heart. உங்களுடைய இருதயத்திலே அவரை விசுவாசியுங்கள். Then you will be saved from your sin and your all misery. உங்களுடைய வாயினாலே நீங்கள் அப்படி அறிக்கை செய்து உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Believe with your heart and confess with your mouth also. உங்களுடைய வாயினாலே உங்களுடைய இருதயத்திலே இருந்து நீங்கள் அதை அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் அதை ரட்சிக்கப்படுவீர்கள். I know you all believe in Jesus Christ. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி. But now there are someone that unbeliever. ஒருவேளை இங்க ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் இயேசுவை
விசுவாசிக்காதபடிக்கோ அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். Now among you there are some persons and want to believe in Jesus. இந்த இப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு மனம் திறந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் இதில் இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். If you want to believe in Jesus, please pray by following my prayer with your voice. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை பின்வாங்கின நிலையில இருக்கலாம், ஒருவேளை புதுசா யாராவது இங்க இருக்கலாம். உங்க இருதயத்தை நீங்க திறந்து இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு இந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Among you, those who have been already saved by faith do not need to receive Jesus Christ again. ஏனென்றால் மறுபடியுமாக நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம வந்து நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்யும் பொழுது கர்த்தர் இதிலிருந்து நமக்கு கிருபை செய்வார். Because Jesus Christ is in you. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். However, there are some persons who want to receive Jesus now. ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சில யாராவது அப்படி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக இந்த வார்த்தைகள். So please pray together for them with a voice according to my prayer. நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தோடு என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து இந்த ஜெபத்தை பின்வருமாறு சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Everyone please stand up. எல்லாரும் நம்ம எழும்பி நின்று Let's close your eyes together. ஒருவேளை இங்க இருக்கிறவர்கள் நம்முடைய கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's pray by following my prayer. என்னுடைய ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Father God, I must know. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தகப்பனே, நான் ஒரு பாவி. But until now I have not known that I must know. நான் பாவி என்று இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. From now on I want to be forgiven through Jesus. ஆனாலும் இப்பொழுது என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உம்மை முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன். I want to believe in Jesus as my Savior, my Lord. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர் என்றும் என்னுடைய மீட்பர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். Thank you that Jesus died instead of me. இயேசுவே என் பாவத்திற்காக எனக்காக நீங்கள் மரித்து ஜீவனை கொடுத்தீர்கள். Thank you that Jesus was resurrected for me. இயேசுவே நாங்கள் எங்கள் இருதயத்தை திறந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Now I open my heart. இப்பொழுது என் இருதயத்தை திறந்தேன். And I receive Jesus as my Savior. இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். Jesus, இயேசுவே please come into my heart. என்னுடைய இருதயத்திலே வாரும். Please be with me forever. என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இரும். I pray in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Please sit down உட்கார்ந்து கொள்ளுங்க. and look here. எல்லாரும் என்ன பாருங்க. God love you. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். And God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Now you received and believed in Jesus Christ truly in your heart. ஆண்டவரை உண்மையாகவே உங்களுடைய இருதயத்திலே முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Therefore Jesus Christ is with you from now and forever. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டபடியாலே அவர் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட இருப்பாராக. I congratulate you. நான் உங்களை வாழ்த்துகிறேன். God is here in our midst and in this place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருப்பது அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். The Holy Spirit is moving here to touch and heal you all. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருந்து அவர் உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். May you be free from troubles in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு விடுதலை செய்வாராக.
May you be healed from all disease in the name of Jesus Christ. எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை செய்வாராக. May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. இயேசு கிறிஸ்துவே தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தின் மூலமாக இப்பொழுதும் எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. Now I will pray for all of us. ஆண்டவர் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Let's pray. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Holy Spirit, please touch us with your love. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது இவர்கள் மத்தியிலே நீர் வந்து இவர்களை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Please fill us with all good things for us. ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். In the mighty name of Jesus Christ. மகிமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. Holy Spirit, please guide our life. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I pray in the mighty name of Jesus Christ as follows. தகப்பனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி நடக்கும்படி. Now I disconnect every witchcraft from each of us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நான் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பில்லி சூனிய கட்டைகளை நிர்மூலமாக்குகிறேன். Now I disconnect all evil schemes from each of us. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான நோவுகள் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். Now I disconnect every generational curse from each of us. அவங்க வாழ்க்கையில இருக்கிறதான பரம்பரை கட்டுகள் பரம்பரை சாபங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மூலமாக்குகிறேன். In the mighty name of Jesus Christ. ஒரு மகிமையுள்ள எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of our Lord Jesus Christ. மகிமையுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. May your life be blessed. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஆசீர்வாதமாக்குவாராக. May your health be blessed. உங்களுடைய சரீரம் சுகமாய் இருப்பதாக. May your finance be blessed. உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. May your family be blessed. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. May your children be blessed. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Oh my Lord, our Lord Jesus Christ. எங்களுடைய ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே. Please fill with your love for all of us. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் அவரை நிறைத்தரும். I pray for all of us in the mighty name of Jesus Christ. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்முடைய நாமத்திலே நான் அப்படி ஜெபிக்கிறேன். In the mighty name of our Lord Jesus Christ. மகிமையுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய இயேசுவின் நாமத்தினாலே. Please look here. எல்லாரும் கவனிங்க. Are you sick in your body? ஒருவேளை உங்க சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருக்கிறதா? Are you suffering in your heart? உங்களுடைய அதாவது இருதய பிரச்சனை கிடையாது. அதாவது உங்களுடைய இருதயத்துக்குள்ள மன கஷ்டத்தினுடைய பிரச்சனைகள் இருக்கீங்களா? Do you have some problems in your life? உங்க வாழ்க்கையில ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? If you are sick, then put your hand on the painful body. ஒருவேளை உங்களுக்கு வியாதிகளாக இருந்தா உங்களுடைய கரங்களை உங்களுடைய அந்த சரீரத்தில் வைத்துக் கொள்ளுங்க. If you have some problems, then you put your hand on your heart. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா உங்களுடைய கரங்களை உங்களுடைய இதயத்துக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்க. Now I am going to introduce you to the Holy Spirit through mass prayer. நான் ஒரு விசேஷித்த ஒரு ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். Until now I preached the gospel. Jesus. இதைதான் நான் தேவனுடைய வார்த்தையாக நான் எப்பொழுதும் பிரசங்கிக்கிறேன். Wherever the gospel is preached, God's wonders and miracles and signs appear. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சுவிசேஷமானது எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். In this place there is the healing anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே தேவன் இந்த இடத்தில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். Because you believe in the name of Jesus Christ. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்று விசுவாசிப்பதினாலே. Please on your sick place put your hand. ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் பிரச்சனை இருந்தா உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஜெபிக்க போறாரு. Let's pray. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. Be free in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை செய்கிறோம்.
Be free in the mighty name of our Lord Jesus Christ. மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் விடுதலை செய்கிறோம். Be free in the mighty name of our King Jesus Christ. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை விடுவிக்கிறோம். Be healed in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. Be healed in the mighty name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக. Be healed in the mighty name of our King Jesus Christ. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. In the mighty name of our Lord Jesus Christ. மகிமையுள்ள ராஜாவுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது உண்டாவதாக. In the mighty name of our King Jesus Christ. ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. I pray in the mighty name of our Redeemer God Jesus Christ. நம்முடைய மகிமையுள்ள மீட்பராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. May God's blessing be in you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May your soul be getting along well. உங்களுடைய ஆத்துமாவானது மிகவும் மகிழ்ந்து களி கூறுவதாக. May you enjoy good health. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சரீரத்திலே சந்தோஷமா இருப்பீர்களாக. May everything go well with you. எல்லா நன்மைகளும் உங்களோடு கூட வரட்டும். In the mighty name of the Creator God, our Lord Jesus Christ. நம்மை உண்டாக்கின நம்மை படைத்த தேவனுடைய நாமத்திலே அப்படி உங்களுக்கு உண்டாகட்டும். In the mighty name of our King, our God Jesus Christ. நம்முடைய மகிமையுள்ள ராஜாவினுடைய அவருடைய நாமத்தில் அப்படி ஆகட்டும். In the mighty name of the Redeemer God, our Savior Jesus Christ. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அப்படி உங்களுக்கு உண்டாகட்டும். Hallelujah. ஹalleluya. God bless you and your family. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதத்தோடும் செழிப்போடும் சமாதானத்தோடும் வாழ்ந்திருப்பீர்களாக. Amen. ஆமென். Amen. Amen.